நமதருமை தாய்மார்கள், பள்ளி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவற்ற பேரும் கடவுளை கற்று தருகிறார்கள். சரி, இதற்காக என்ன காரணம் சொன்னால் தெரியுமா? ஆனால் இந்த பச்சையம்மனுக்காக மாதா மாதம் அமாவாசை திங்கள் என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். இதோட 42வது மாதம். சில மாதங்களாக பௌர்ணமி திங்கள் என்று ஆடிக்கொண்டிருந்தோம். இங்குள்ள குரு பெரியவர்கள் வேண்டுகோளுக்கு அமாவாசை திதியிலே நாங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறோம். இது 42வது மாதமாக இந்த அனவேட்டம் செய்த நாடகம் நாரத புராணத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய நாரதனுக்கு கொண்டாட்டம், தேவருக்கெல்லாம் திண்டாட்டம் இல்லையேன் மாயாசுரன் வதை. இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். இங்குள்ள குரு பெரியவர்கள் அனைவற்ற பேருக்கும் இதோ நமது பச்சையம்மன் நாடக சபா கலைக்குழுவின் சார்பாக மொத்தான முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். கவுந்தப்பாடியை சேர்ந்த ஐயாவாகப்பட்ட பழனிசாமி அவர்களும், அது மட்டுமல்ல இன்னும் அம்மாச்சி ஐயா அவர்களும், இன்னும் நான் புடவை எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடியே எனக்கு புடவை எடுத்து கொடுத்து சாயிட்டு கூட தைச்சு போட்டுட்டு வரணும்னு சொல்லி எனக்காக எடுத்து கொடுத்தது யாரு? நம்ம பொண்ணு புரோகிராம் ஆகுதுல்ல, உனக்கு கூட பொண்ணு வேணா சொல்லி குடிச்சுடுறாங்க. அப்படியா? ஆமா. சரி சரி, காலைல சொல்றாயா? என்னன்னு? நல்லா அடக்கமான பொண்ணு தான் வேணும். போயா, போன மாசம் தானே அடக்கமான போய் கட்டிட்டு யாருக்கு சொல்ல தெரியாதா? எனக்கு ஒரு மாப்பிளை அப்பேற்பட்ட புரோக்கர் வேலை செய்யக்கூடிய அம்மாவாக விளக்கக்கூடிய நமது பட்னாவட்டியை சேர்ந்த கண்ணுப்புள்ள அம்மா. கண்ணுப்புள்ள அம்மாவா? சரி சரி, பஞ்சத்தில் அந்த அம்மா எடுத்து கொடுத்தேன். அதுதானே அடுத்தேன்னு நினைச்சேன். இதெல்லாம் கடைக்காரர்கிட்ட போய் தானே எடுத்த? இல்ல, கண்ணுப்புள்ள அம்மா கொஞ்ச நாள் பையன்கிட்ட போய் எடுத்து. சரி 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 ஐயா. அந்த நல்ல உள்ளமும் இங்க கூற்று பார்க்க வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும், அது மட்டுமல்ல நம்ம கற்பூர் வல்லாளப்பட்டியை சேர்ந்த ஐயாவாகப்பட்ட செல்வம் யூடியூப் சேனல் ஐயா அவர்களும் இங்க வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் குடும்பம் எல்லாம் அருகே போல் வேறு ஒன்று ஆளிகளை போல் தலைதளைத்து நோய்கள் போல் கிளையிழைத்து எந்த முகமானாலும் தங்க முகமாகி அவங்க குடும்பத்தில் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக இருந்து வாழையடி வாழையாக வாழ எல்லாம் வல்ல இந்த உலகமெல்லாம் அருள் வாழ்த்து வரக்கூடிய இந்த பச்சையம்மனை வேண்டுகிறேன். சீக்கிரமாக சென்று நான் சீக்கிரமா ஒவ்வொரு தேவரையும் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். என்ன காரணத்துக்காக வந்த? சரிங்க, எப்படி தெரியுமா? உனக்காகவே எனது அப்படி இருந்த போதிலும் என்னை தேடி வந்திருக்கின்றாயே ஐயா. ஏன் அக்கா மகன் இருக்கிறாங்க,
பொண்ணு. நாரதா புவனேஷ் அம்மா அவர்கள், புவனேஷ் தனுஷ் அவர்கள் ஆனா செய்யக்கூடிய தொழில் ஆனா கொஞ்சம் நஷ்டத்துல போதா. அம்மா தாயே பச்சி அம்மா அவர்கள் செய்கின்ற தொழிலில மென்மேலும் வளர்ச்சி பெற்று ஆனா ஆண்டு முழுவதும் வருமானத்தை கொடுத்து எந்த ஒரு குறையும் இல்லாம அவர் குடும்பத்தை வாழ வைக்கும் என்ற அம்மா பச்சி அம்மா தாயும் வரத்தை பண்ணுகிறேன். சரி ஐயா சாமி, நாங்களே நாட்டிலே நாட்டியம் ஆடி நான் வயிறு வலிக்கிற ஜீவனும் நாங்க. சரி, அதனால என் அக்கா பொண்ணு பிரமாதமா நாட்டியம் ஆடுவா. நாரதா, உன்னுடைய அக்கா மகளாக விளங்கக்கூடியவங்க நாட்டியம் ஆடல்கள் உண்மைதான். நாட்டியத்தில் பரதநாட்டியத்தை போல பகவானை விட அதிமயகமாக நடிக்கக்கூடிய பெண்ணாக இருக்காங்க. அதனால நான் அங்க வரணுங்க. பாருங்க, என்னுடைய மனைவியை விட 10 மடங்கு அழகா இருக்கிறாங்க. அழகா இருக்கிறாங்க அப்படின்னா என்னங்க வீட்லயே தகவல் சத்தமா பேசிக்கூடாத, சைஸா சத்தம் இல்லாத கூட்டிட்டு போ. நான் வந்து முன்ன பாத்துட்டு அப்புறம் அங்க என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு கூட அப்புறமேல வந்து எங்க வீட்டுக்காரருக்கு சொல்லிக்கலாம், உறப்படு போகலாம், கூட்டிட்டு போ. ஆனா கண்ணப்பிள்ளாமா அவர்கள் செய்கின்ற தொழில கொஞ்சம் வருமானம் இல்லையா, நல்ல வேலை கிடைக்கலையா, இந்த பச்சையம்மனுடைய கண் பார்வை கிடைக்கும் பார்வை அவர் செய்கின்ற தொழில். ஆனால் நல்ல வளர்ச்சி கொடுத்து நல்ல பொண்ணு மாப்பிள்ள நல்ல ஜாதகம் கொடுத்து இவங்க போற இடத்துல பெண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு முடித்து ஆனா திருமணத்தை செய்து நல்லபடியா வாழ வேண்டும் என்று அம்மனாகப்பட்ட பச்சையம்மனை வேண்டுகிறோம். பழனியம்மா அவர்கள் அவர் வீட்டிலிருந்து 20 ரூபாய் அவரு எந்த முகமானால் தங்க முகமாகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று எல்லாம் வள பச்சையம்மனை வேண்டுகிறோம். மாயா, மாமா இதோ நீ சொல்வது போல கூட்டி இருக்கின்றேன். சரி, நீ பார்த்து பக்குவமா நடந்துக்க. ஆனா எனக்கு ஒரு கோட்டை மட்டும் வாங்கிக்கணும். அவ்வளவு தானே, இப்போ நான் ஏற்பாடு பண்றேன். வெள்ளிக்கிழமை கண்டாளா வந்தீங்க, நான் உங்க மேல மயங்கி விழுந்துட்டேன். அம்மா, உன் நாட்டியத்தை பார்த்து ரொம்ப மெச்சிட்டேன். உன் கண்ணை பார்த்தா பச்சை வெளி அழகு போலவும், ஆனால் உன் கண்ணை பார்த்தா பச்சை வெளி போலவும், உன் தொப்புளை பார்த்தா அமிர்த கலசம் போலவும், இப்படி இருக்கக்கூடிய இலைவாழ தண்டு போல இப்படி இருக்கிறிய யாரு மாதிரி சத்தம் போடுறாங்க? யாருங்க அது? வேற யாரும் இல்ல, எங்க அம்மாவோட பிறந்த மாமன். இப்படித்தான் சொல்லுவாங்களே. இப்படி உள்ள பூந்துட்டு இருக்கும் போது இந்த நேரத்துல வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தாரு. இல்லைங்க, அவருக்கு ஒரு 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 ஆப்பு கொடுத்தா போதும். ஆப்பா? என்ன செராய் ஆப்பா? என்ன சொல்லு சீக்கிரம். இந்த மதுபானம் இருக்குல்ல, மதுபானம் அதை கொடுத்தா அவரு போயிடுவாரு. நான் நம்ம வந்து உங்களுக்கு மேல எடுத்து வைக்க, எடுத்து உள்ள நீங்க வைக்க. கூட
குளிச்சாத்தல கை விட்ட மாதிரி அம்மா ஏமா இருந்தாலும் ஒரு ஆடவன் கூட இருக்கின்ற பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் உருவாடுவது மகாபுரிய தவறு. இங்க பாருங்க அப்படியே அழியெல்லாம் நனைஞ்சு போச்சு உங்களை பார்த்த உடனே. இல்ல இல்ல எனக்கு நனைஞ்சாப்புதான் இருக்குது. எனக்கு சீக்கிரம் கொடுக்க போலாம். முன்ன அவனை ஓரங்கட்டாயா அவருக்கு பணத்தை கொடுத்தா போயிடுவாங்க. பணமா சரி கொடுங்கடா பணம். அப்பா பணத்தை கொடுங்க. நீ போறாலும் நீ கூட போறது நீ பணம் கொடுக்கறது நாங்களா? ஏய் என்னத்துக்கு பத்தியா எங்கடா வந்து கூட்டான்னா நான் காட்டை விட்டு கொடுக்கணும். இங்க என்னடா வேலை? நாங்க 2 பேரும் ஒன்னா படுக்கலாம்னு பஞ்சனைக்கு போலான்னு. அப்ப அந்த நேரத்துல வந்து பாருங்க 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 அவனை எப்படியோ என்ன செய்ய தெரியாது. அவனை படுக்க வச்சிடுற அது கொடுத்துரு. மாமா 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 நீ வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். நீ அப்படியே ஓரமா ஓட்டுங்க. போய் வாங்கிக்க. அது என்ன போய் இருக்கிற அது மனை மரங்கள் என்ன போய் இருக்கிற ஐயோ மொல்ல விடுங்க. ஐயோ மொல்ல ஐயோ எங்க மாமாங்க வந்தா இறஞ்சலா இருக்கும். சரி ஆரியா நீ குடியாரா? நானு குடிமக்களுங்க, நாட்டியமாகவங்க. எங்க மாமன் அனுப்பிட்டு வரேன். எங்க அக்கா அம்மா இருக்கிறானுங்க போறா. அதுக்குன்னா நாட்டியத்துல சூப்பர். என்னத்த சூப்பர் யாரு கொடுத்தா? இல்லைங்க, நாட்டியத்துல பிரமாதமா ஆடுவா. பிரமாதமா ஆடுவாங்களா? சரி ஆடிட்டு போறேன். திருப்பி அடிச்சு விடுவேன். நீங்க கொடுக்கறத வச்சுதாங்க நாங்க வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் கொடுக்கணுமா? ஆமாங்க, தன்னானுங்க. உலகத்துக்கே படியளக்கக்கூடிய கத்தா. சரி உனக்கு கொஞ்சம் சேர்த்தா வந்து போறோம் கொடுப்பா. அதனாலங்க அந்த நாட்டுக்கு பார்த்துட்டு தன்மானம் கொடுங்க எங்க அக்கா அம்மாவுக்கு. தன்மானம் கொடுக்குறா? தன்மானம் தன்மானம் ஆமாங்க. பொருள் பொருள் பார்த்துட்டு ஆகணுமா? பார்த்தா எங்களுக்கு ஒரு புண்ணியமா இருக்குங்க. அப்படியா? எங்க இருக்கா உங்க அக்கா மக? கூட்டிட்டு வரங்க. அக்கா மக நீ கூட்டு போற? எங்க என்னது? இல்லைங்க, கூட்டிட்டு வரங்க. சரி கூட்டு வாங்க கூட்டு வாங்க. மாயா இன்னும் ஆளு பிடிச்சா இருக்கிறேன். ஆமா, அவரு உலகத்துக்கு படி அளக்குறோம். இல்ல மாமா, அவரு குடிச்ச எனக்கு உடம்பெல்லாம் நோவுது. என்ன பண்ணுவாரு? புளியும் கொம்பு பிடிச்சிட்டு வந்திருக்க.
ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, அவர் போய் வாடுவோம். கொய்யா மரமா குளித்தடிலலா யாரம்மா நீ வந்த ஆண்ட இவ்வளவு அழகா இருக்கிறீங்களா? வராதமா பாம்பு கடிச்சுக்கணும். இவ்வளவு இளமையா இருக்கிறீங்களா? ஆமா. நீங்க யாரா இருப்பீங்க? நானா? ஏமா உனக்கு வயசாகி போச்சு நினைக்கிறேன். நம்ம மூச்சு அந்த மாதிரி இழப்பு இருக்க மாட்டேங்குது, வீசிங் பிரச்சனை இருக்க மாட்டேங்குது. ஏமா நானும் மும்மூர்த்திகளில் ஒருவராக விளக்கப்பட்ட முக்கந்தாரியாக விளக்கப்பட்ட சிவபெருமா. அவரே தானா? நீ யாரு? நான் உங்களைத்தான் தேடிட்டு வந்தேங்க. என்ன சொல்லிட்டு வந்தியா? ஏனம்மா, என்ன காரணம்? பாக்குறதுக்கெல்லாம் பார்க்கலாம் கொடுத்தான், என்ன செய்வது? ஆனா பரவாயில்ல. ஆனா என்னதான் இருந்தாலும் எனக்கு தேவிமாராக விளங்கப்பட்டவ உமா பரமேஸ்வரி. அந்த ஈஸ்வரி கூட உலக அழகல்லப்பா. அழகு அழகம்மா. என் சிரசு மீது வைத்திருக்கக்கூடிய கங்காதேவி கூட இவ்வளோ அவரை விட பன்மடங்கு அழகா இருக்கிற. நான் தாங்க இந்த வனத்துல நாட்டியம் ஆடுறேன். இப்படியா? ஆமாங்க. இப்ப எப்படி இருக்கிறா தெரியுமா?
நுழைஞ்ச மாதிரி பத்தல. என்னடா பத்தல? ஏப்பா நானா தர மாட்டேனா? ஏ செல்வண்ணா, இப்பதான் கொஞ்சம் எலி போட்டு எடுத்து வைக்கலான்னு கையில புடிச்சேன். அதுக்காட்டியும் வந்துட்டான். ஓய். மாமனாது ஏது இதாது அவன் ஒரு மானகட்ட புண்டை வாங்கி நிறைய ராடி போய் எதுக்கு என்னையா பத்தல? உனக்கு என்ன வேணும்? எனக்கு புல்லு வேணும். புல்லு வேணும். புல்லு வேணுமா? புல் பாட்டில் வேணும். என்னம்மா அதுக்கு என்னையா என்னம்மா வேணுமா அவனுக்கு? மாமா மாமா மாமான்னு சொன்னா எனக்கு என்னன்னு வேணும் மட்டும் சொல்லி நான் கொடுக்குறேன். மாமனுக்கு ஒரு பொருள் வேணுமாங்க. அது வாங்குறது எவ்வளவு காசு வேணும்? இந்த கொடுத்து மாமா 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 நீ போய் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்து குடிக்கும் போது உனக்கு ஏதாவது தொட்டுக்கட்டு கதா இல்லைன்னா வாயில நக்கிட்டே குடிப்பேன். எது பண்ணாலும் சரி எனக்கு வந்தா சரி. இதனால உங்களை மாதிரி இருக்கிறனால ஊரு பிடிக்குது. கண்ணே போதும் போதும். ஏய் ஏதோ ஒரு சத்தம் ஆகுது. ஆமா எங்க மாமா யாராவது கூட்டிட்டு வரானு என்னமோ தெரியல. நான் என்ன பண்றது? அதனால நீ என்ன பண்றீங்க? இன்னைக்கு போயிட்டு உங்களை எப்ப பார்த்தோம் எனக்கு விட்டுட்டே இருக்க முடியல. என்ன சொல்றது உங்களைத்தான். அப்படியா? உங்களை பார்த்த உங்க பொருளை பார்க்கலையே. அதனால நீங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு நைட்டு. நாளைக்கு நைட்டா? அவ்வளவு நேரம் பொறுக்க முடியாது. இல்லைங்க, நான் சொல்றது கேளுங்க. தொடாம சொல்றீ. உங்களுக்குன்னு வந்தது யாருக்கு போய போகுது. அதனால நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு 9 மணிக்கு 9ஆம் நம்பருக்கு 9. என்னடி எல்லாம் 9 9ன்னு கணக்கு கொடுக்குற? அதெல்லாம் பாதியாகிவிடும். ஆமா சரி. அதனால நான் உங்களுக்குமே திறந்தே வச்சிருக்கேன். அப்படியே வைங்க. வாங்க. சரி நான் வரண்டி. நான் 9 மணிக்கே வரண்டி. நீங்க சொன்ன மாதிரியே அந்த பொறுமாவை 8ஆம் நம்பர் ரூம் 8 மணிக்கு வர சொல்லிட்டேன். சரி 8ஆம் நம்பர் ரூமுக்கு வர சொல்லிட்டேன். சரி அவளுக்கு தானே இப்ப நாச்சும் அதுக்கு ஆட்டுமாமா. இன்னும்மா எத்தனை பேர்த்துட்டு போனா என் உடம்பு தாங்கினா இருக்கிறதே எத்தனோடு ஒல்லி குச்சா இருக்கிறேன். கொட்டை குச்சாட்டம். அந்த கண்ணு மரமாது மாதிரி இருக்காரு. ஏண்டா புண்டவாயா இங்க வாடாடே. என்னது எனக்கு தூளுன்னா ரொம்ப ஆசை. எங்க கொண்டு போற? உள்ள வைக்கிறதுக்கு போறேன். நீ அங்க போய் உள்ள வைக்க வேண்டாம். வா இதுல உள்ள வச்சுட்டு போவ. அதனால கண்ண பரமாத்மா எம்பெருமான் இருக்காரு. அந்த மாயர் இடத்துல போய் அவரையும் கூட்டிட்டு வர. அவரையும் மாமா யாரு நீ? என்ன காரணம்? என்ன இப்படி போதையில் முழு போதையில் வந்திருக்க? எங்க அக்கா பொண்ணு நாட்டியம் ஆடுவாங்க. நாட்டி மாடுவான். நாட்டியம் ஆடுவா. ஆடிட்டு போகுது. ஊர் ஊரா? ஆமாங்க. நாட்டியம் ஆடி ஆமாங்க. நாட்டியத்தில் கொடுக்குற வருமானத்தை வாங்கி வரு வளர்க்குறீங்க. ஆமாங்க. அக்கா மகளுக்கு நீ டாப்பரா இருக்கிற. நான் டாபர் மாமுங்க. சரி அதனால நான் ஆளு பிடிச்சதே வேலை. சரி எங்க அக்கா பொண்ணு கூட்டாரு. நீங்க நல்லா நாட்டியது பாட்டு தம்மானம் தம்மானம் கொடுத்தா நாங்க பால் வயிறு பழப்போம். சரி உங்க அக்கா மகளை கூட்டு கூட்டிட்டு வரங்க. ஆட நாட்டியத்தை பார்த்து நீங்க இங்க இருக்கிறீங்க. இங்க இருக்கிறீங்க. மறந்து ஒரு செத்து போறாங்க. கூட்டு வா. பக்கா பண்ணும் வருவாரு. ஆட்சிக்கு அணுங்குவார்.
அதே நீ சொல்ற மாதிரி செஞ்சா எனக்கு அவரே கூட்டி வேண்டியா இதோ உங்க அக்கா பொண்ணு இல்ல நல்லாதான் இருக்கா அழகான பேர் அழகா இருக்கால நாட்டி ஆடுவா அப்படியா சரி நாட்டி ஆடு சொல்லு பாக்கலாம் எனக்கு 3 மனைவிமார் இருக்காங்க எம்பை ஊர்வசை லட்சுமி அவங்க அழகுக்கு இவ அழகுக்கு அவங்க 3 பேரும் எதுக்கு ஆகுவாங்க வேறுபட்ட அழக இது வரைக்கும் நான் காணலையே ஆஹா நான் உலகிலேயே கண்டதில்லை ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சேர்றதா இருந்தா ஒரு ஊர் என்ன பேர் என்ன எந்த ஊருக்கு சேர்ந்தவன் ஏன்னா ஆம்பளாவா ஓத்துட்டு ஓடி போயிருவேன் ஊரையும் கேட்கணுமா என் மூர்த்தி இந்த ஆம்பளைங்களுக்கு அலுப்பு குத்தி அவசரத்துக்கு வருவாங்க வந்த உடனே ஆக்கு தின்னு போயிட்டா இந்த பாவாடையை குறைச்சிட்டு போயிடுவாங்க அப்புறம் அதுக்கு எங்கே போய் தொலைவது ஏதோ என் வகுத்துல புழு பூச்சி உண்டாகி போச்சுன்னா நான் யூடியூப்காரரை அப்படின்னு சொல்ல முடியும் எனக்கு என்ன ஊரு பேரு தானே வேணும் நாளைக்கு சொல்லிக்கலாம் வாகனே இது நாளைக்கு சொல்லிடுவாங்கிறிய வயசான காலத்துல அப்படியே புழு வந்துச்சுட்டா அழக பாத்துட்டு ஊரு பேரா முக்கியப்பா ஊரு பேரு அட்ரஸா முக்கியம் இல்லைங்க உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு அப்படியே தொப்புல எல்லாம் புருனே ஊருது சரி பாப்பலாம் இருங்க அதை ஒன்ன மட்டும் சொல்லுங்களேன் என்ன சொல்லணும் நீங்க யாரு என்ன ஊர்னு ஒரு முன்ன பொண்ணு தெரியாதவங்க போய் படுத்துக்கிட்டாங்க இந்த பொம்பளை அதுதானே வேணும் அதாவது சங்கு துவாரி ஆளக்கூடிய என் பேரு 1000 சொல்லலாம்